நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணுங்க. ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டான். நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுறப்ப 4 ஈக்விட்டி ஸ்டாக் வந்து ஒரு 4 கம்பெனி இருக்குங்க. அது என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வோல்டாஸுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாங்க நல்ல ஒரு பிரேக் அவுட் தான். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைம்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்ப இப்போ அது வந்து பிரேக் அவுட் ஆகிங்க ரீடெஸ்ட் ஆகிட்டு திரும்ப கிளம்புறான். அப்படிங்கிறப்ப இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் வாங்கி ஒரு 1 மந்த்து ஹோல்டு பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்க. ஸோ 2000 போகிற கூட சான்சஸ் அதிகம், அதனால் பார்த்துக்கோங்க. ஆனால் இதில் ஃபேக் அவுட் கீழே வந்துட்டு தான் திரும்புகிறான். ஸோ அப்படிங்கிறப்ப மார்க்கெட் மேலே கொண்டு போவானுங்க. ஆனால் எதாக இருந்தாலும் லிமிட்டடாக போய்க்கோங்க, அன்லிமிட்டடாக போயிடாதீங்க. நெக்ஸ்ட்டு கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ட்ரீ. இவனும் அதே தாங்க. அதாவது ஒரு ஹை போயிட்டுங்க, ஒரு நல்ல ஒரு பீக்கில் போயிட்டு ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு திரும்ப அப்படியே கன்சால்டேட் ஆகிருக்கான். இங்கே தான் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப இப்போ வந்து அந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ லிமிட்டடாக போங்க. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சு பிரேக் அவுட் ஆச்சுன்னா திரும்ப ஆல் டைம் ஹைக்கு போயிருங்க. இது அப்படியும் இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துனாலும் திரும்ப அப்படியே திரும்பிடுவான். ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டாக்கில் ஒரு நல்ல ஸ்டாக்கு தாங்க, பார்த்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீலுங்க. இன்றைக்கி டாடா ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா 3% அடித்து ஏற்றிருக்கானுங்க. அந்த வோல்டாஸ்ங்கிற கம்பெனி 5% இன்றைக்கி ஏற்றிருக்கான். டாடா ஸ்டீல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இதுங்க, லோ ப்ரைஸில் கிடைக்குதுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணுறீங்க பை பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸு. ஸோ அப்படி இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாலுங்க திரும்ப இந்த ரேஞ்சு பிரேக் அவுட் ஆயிரும். அதனால் இதெல்லாம் எடுத்து நீங்கள் ஒரு 1 மந்த்து ஹோல்டு பண்ணிங்கன்னா போதுங்க. டாட்டாங்கிறது சும்மா சாதாரண கம்பெனிங்களா, நேமே பிராண்டு தாங்க. அதனால் பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 153 154 ரூபாய்க்கு கிடைக்கிது. ஸோ அதனால் கீழே வரக்கு சான்சஸ் இல்லைங்க. வாங்கி எடுத்து ஹோல்டு பண்ணுறேன்னா பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஓவரால் அப் ட்ரெண்டு, இது லைட்டாக ஒரு மைனர் செல் ட்ரெண்ட் வந்துருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இதை வச்செல்லாம் நம்ம பேனிக் ஆக தேவையில்லை. ஸோ அக்யூமுலேஷன் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இன்றைக்கி ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தோன்னா 4% அடித்து ஏற்றிருக்கானுங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் தாங்க. ஸோ இந்த ஸ்டாக் ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுதுங்க. இருந்தாலும் பை பண்ணுறீங்க பை பண்ணுங்கள். கொஞ்சம் கம்மியாக பை அக்யூமுலேஷன் பண்ணுங்கள், ரொம்ப அதிகமாக வேண்டாம். ஏன்னா கீழே வந்தால் கூட நம்ம குவான்டிட்டி கம்மியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்பவும் வந்து பார்த்தோன்னா கீழே வந்தால் கொஞ்சம் அக்யூமுலேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் 50-50ங்க. கீழே வர்றதுக்கு கொஞ்சம் சான்சஸ் கம்மி தான், மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் இருக்குங்க. என்னோடய ஆல் டைம் ஹை வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹை தான் போயிட்டு இருக்கிறது தான், ஆல் டைம் ஹைங்களாட்டிருக்கு. ஸோ ஃபேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்துடுவானு ஒரு இது இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் லிமிட்டடாக போங்க. ஸோ வாங்க நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிடலாம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்னது தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சைட்வேஸ் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆச்சு. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று விட இன்றைக்கி வந்து டே ஹை தான். ஸோ ஆனால் மேலே ஒரு 640 பக்கமாக ஓப்பன் பண்ணிங்க. ஸோ வந்து 570 ரூபாயில் முடிச்சிருக்கான். ஸோ இவன் அப்படியே தாங்க கொண்டு போவானுங்க, மேலே கொண்டு போயிடுவானுங்க, திரும்ப ஆல் டைம் ஹை கொண்டு போயிடுவானுங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே வந்துச்சுலங்க. ஸோ இதை பிரேக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுது. மேபி இந்த வீக்கில் பிரேக் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போங்க. ஆனால் நிஃப்டி நல்லா இருக்குங்க. பேங்க் நிஃப்டி ஆனாங்க இதை பிரேக் ஆச்சுன்னா ஒரே நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 1000-2000 பாயிண்ட் எடுத்துகிட்டே ஏற்றிடுவானுங்க. ஸோ அதுதான் பேங்க் நிஃப்டியில் இருக்கிற ஒரு பாசிட்டிவே. நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேபி குளோபல் மார்க்கெட்லாம் பேஸ் பண்ணால் கொஞ்சம் கன்ஃபியூசிங் தாங்க. ஏன்னா எல்லாமே அதுவும் பீக்கில் தான் இருக்குது. ஆனால் பாசிட்டிவாக வரக்கு சான்சஸ் இருக்குங்க. எப்படியும் கீழே கேப் டவுன் ஆனாலும் நம்ம மார்க்கெட் வந்து திரும்ப மேலே கொண்டு போயிடுவான். ஸோ அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லைங்க. நம்ம மார்க்கெட் எல்லாமே அப் ட்ரெண்டில் தாங்க இருக்குது. ஸோ ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இண்டிவிஜுவல் ஸ்டாக் அனலைஸ் பண்ணி சொல்லணுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
எங்களுக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.